ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஆர். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு குரூப் 2 மெயின்ஸுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பம், அதாவது 3D பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது தான். இது எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த டாபிக் ரிலேட்டடில் இது கவர் ஆகுது. இந்த முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்ம நிறையவே மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். ஒரு ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஒரு டேட்டாஸ் என்டர் பண்ணும்போது நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை அப்படியே ஒரு முப்பரிமாண வடிவத்தில் அந்த மிஷின் நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதுதான் இந்த முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முப்பரிமாண அச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஜிட்டல் முறையில் கணினியில் சேமிக்கப்பட்டு இருக்கும் தகவலின் அடிப்படையில் முப்பரிமாண திடப்பொருளை உருவாக்குகின்ற தொழில்நுட்பமே முப்பரிமாண அச்சாக்கம், அதாவது 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமானது எப்படின்னு பாத்தீங்கன்னா, திடப்பொருளை முப்பரிமாணத்துல ஒரு திடப்பொருளை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் தான் இந்த முப்பரிமாண அச்சாக்கம் தொழில்நுட்பம். ஒரு டிஜிட்டல் முறையில் அதோட என்ன சைஸ்ல இருக்கு, எத்தனை சென்டிமீட்டர், அந்த டேட்டாஸை மட்டும் கம்ப்யூட்டர் மூலமா கொடுத்து, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டாஸ் மூலமா அந்த மிஷினுக்கு கொடுத்து அதை நம்ம ஒரு திடப்பொருளா உருவாக்குற தொழில்நுட்பம் தான் இந்த முப்பரிமாண அச்சாக்கம். செகண்ட் பாயிண்ட், முப்பரிமாணத்தில் ஒரு பொருளை உருவாக்கிட அதற்கான பொருளை அந்த இயந்திரத்துடன் இணைத்திருக்க வேண்டும். நமக்கு நார்மலா அந்த சிஸ்டம் இருக்கும். அந்த மிஷின்ல நமக்கு அந்த பொருள் என்ன மெட்டீரியல்ல வேணும், அலுமினியத்துல வேணுமா, ரப்பர்ல வேணுமா, காப்பர்ல வேணுமா, இல்ல சிமெண்ட், அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலை அந்த மிஷின் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட், அந்த பொருளின் டிஜிட்டல் தகவலை கணினியில் சேமித்து வைத்திருக்க வேண்டும். அந்த அந்த பொருளோட லென்த்து, வித்து, பெர்த்து, இந்த டேட்டாஸ்லாம் எந்த இதில் ரவுண்ட் வருது, எதில் ஆர்க் வருது, அதெல்லாம் எல்லா டேட்டாஸும் அந்த சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கிறதும் அதற்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா? அதற்கான ஒரு மென்பொருள் இருக்குது. அந்த மென்பொருள் மூலமாக தான் இதை கரெக்டாக அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு திடப்பொருளை உருவாக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட், பின் இயந்திரத்தை இயக்கும் பொழுது கிடைமட்ட நிலையில் ஒவ்வொரு படிநிலையாக, அதாவது லேயர் பை லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லேயர் பை லேயரா ஒரு பொருள் உருவாக்கப்படுகிறது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கிடைமட்ட நிலையில். ஓகேங்களா? கிடைமட்ட நிலை அப்படிங்கும்போது பொருள் எப்படி உருவாகும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லேயர் அந்த மிஷின் இப்படி அப்ளை பண்ணிடும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லேயர் இதுக்கு அந்த லேயருக்கு மேலே இப்படி லேயர் அப்ளை பண்ணி அது எவ்வளவு திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் வரைக்கும் கொண்டு உருவாக்குறது தான் இந்த கிடைமட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம்ல அந்த டிராயிங், அந்த பொருளோட அளவு மூலமா செஞ்சு ஒரு சின்ன ரோபோட் மாதிரி இருக்கு. இதுல லென்த்து, வித்து, பெர்த்து எல்லாம் கரெக்டா அதில் கேல்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாஸை நமக்கு அந்த மிஷின் மூலமா, ஓகேங்களா, அந்த மிஷின்ல கொடுக்கும்போது அந்த மிஷின் அதற்கு ஏற்றாப்புல இந்த கிடைமட்ட நிலையில ஒரு பொருளை உருவாக்கி நம்ம கிட்ட கொடுக்குது. ஓகேங்களா? இது திடப்பொருளை உருவாக்குறதுக்காண்டி தான் ஒரு 3D பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா பிரிண்டிங்கிறது நம்ம பேப்பர்லலாம் எழுத்தெல்லாம் அச்சுலாம், அது நார்மல் பிரிண்டிங். இது 3D பிரிண்டிங். ஓகேங்களா? இதுல முக்கியமான இந்த வேர்டு 3D அச்சிடுதல் அப்படிங்கிறது ஈக்குவல் டு டிஜிட்டல் தொழில்நுட்பம். நம்ம நார்மலா அதோட அளவுகளை கொடுப்போம்ல, அது பிளஸ் செயற்கை அச்சிடுதல். அந்த நமக்கு தேவையான அந்த மெட்டீரியல் அலுமினியமா இருக்கட்டும், அதையெல்லாம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட சேர்ந்து ஒரு 3D பிரிண்டிங்கா கொண்டு வரதான் இதுல முக்கியமானது. இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? செயல்பாடுகள் அப்படின்னு பார்ப்போம். இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, பொருட்களை பற்றிய நீளம், அகலம், உயரம் ஆகிய தகவல்களை டிஜிட்டல் வடிவில் பெற்றிருக்க வேண்டும். அந்த பொருளோட டிஜிட்டல் தகவலை தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், இயந்திரத்தை இயக்குவதற்கு என கணினியில் முப்பரிமாண அச்சு மென்பொருள் இருக்க வேண்டும். இது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் ஆட்டோமொபைல், அந்த மாதிரி ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அவங்களாம் படிச்சவங்களுக்கு ஆட்டோ கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதே மாதிரி நிறையவே சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த ஆட்டோ கேட்லாம் என்ன இருக்கும்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அதை 2D வியூவிலையும் பார்த்துக்கலாம், 3D வியூவிலையும் பார்த்துக்கலாம். 3D வியூவில் வரைஞ்சி அதுக்கான எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும். இப்போ ஒரு டேங்க் அதில் கிரியேட் பண்ணுறாங்க 3Dலன்னா, அதில் எவ்வளோ எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும், எல்லா டீட்டெயிலும் அந்த சாஃப்ட்வேர்ல இப்போ பார்க்குற மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? அதற்கான ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல இருக்கணும். அப்பதான் அந்த டேட்டாஸ்லாம் அந்த மிஷினுக்கு கரெக்டாக புரிய வைக்கிற மாதிரி சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட், எந்த உலோகத்தினால் பொருள் செய்ய வேண்டுமோ
அதற்கான மூலப்பொருட்கள் இருக்க வேண்டும். நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன திடப்பொருள் வேணுமோ அதுக்கு என்ன வந்து மெட்டீரியல் உலோகம், அதாவது அலுமினியமா இருக்கட்டும், ரப்பர், காப்பர் அந்த மாதிரி இல்லை ஸ்டீல், எந்த இதுல வேணுமோ அதற்கான அந்த மூலப்பொருள் வந்து அந்த மிஷினோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட், முப்பரிமாண அச்சாக்க அந்த தொழில்நுட்பத்தோட பயன்பாடுகள் எங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 4 இது மட்டும் கொடுத்துருக்கேன். உற்பத்தி துறை, மருத்துவத்துறை, கட்டுமானத்துறை, விண்வெளித்துறை, இதுலலாம் வந்து நிறையவே வந்து இதோட பயன்பாடுகள்லாம் இருக்கு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா நிறையவே பக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் உற்பத்தி துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. மிக நுண்ணிய சிக்கலான வடிவம் கொண்ட பொருட்களை உருவாக்குவது வந்து இதில் மிக எளிது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கையால நமக்கு வளைச்சு பண்ண முடியாத பொருட்களை கூட சிக்கலான வடிவம், அதாவது கரெக்டா ஒரு 2 mm அந்த இதுல வந்து வளைஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம கையால பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமானது. ஆனா இந்த மிஷின் வந்து அதை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கரெக்டா அது பாடு ரெடி பண்ணிரும். ஓகேங்களா. ரெண்டாவது, உதிரி பாகங்கள், மரச்சாமான்கள் போன்றவற்றில் மிக நுட்பமான அளவில் பொருட்களை தயாரிக்கப்படுகிறது. நமக்கு வீட்டில் உள்ள டோர்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள நிறையவே டிசைன்ஸ் இருக்கும். சாமி படமாக இருக்கட்டும், இல்லை நேச்சர் படமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த 3D பிரிண்டிங் மிஷின் மூலமாக வந்து பண்ணோன்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாகவும் எந்த டேமேஜும் இல்லாமல் வந்து சீக்கிரம் பண்ணிடலாம். உதிரி பாகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலாம் வந்து இந்த பிஸ்டன், கிராங்க் ஷாப் அந்த மாதிரி உள்ள ஒரு மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து செய்கிறது வந்து ஒரு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக கைகிட்ட பண்ணும்போதோ சரி, இல்லை வேற எப்படியோ பண்ணும்போது அதில் டேமேஜஸ் இருக்கட்டும், இல்லை கிராக்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். இந்த மாதிரி 3D பிரிண்டிங்கில் பண்ணும்போது அதுக்கான அந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து குறையும். ரெண்டாவது, மருத்துவத்துறை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செயற்கை உள்ளுறுப்புகளான இதயம், சிறுநீரகம், எலும்புகள் போன்றவற்றை முப்பரிமாண அச்சு மூலம் எளிதில் தயாரிக்கலாம். இந்த 3D பிரிண்டிங் வந்து கிட்டத்தட்ட இந்த மருத்துவத்துறை, விண்வெளித்துறை இந்த ரெண்டுல வந்து ரொம்பவே வந்து இதோட பயன்பாடுகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மனித உறுப்பு கொண்டு செல்ல நீண்ட நேரம் ஆகும். இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹார்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு தூத்துக்குடியிலேருந்து கொண்டு போனோம்னா அதுக்கு நிறையவே டைம் ஆகும். அதுக்கான காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாகும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3D பிரிண்டிங் மிஷின் வந்து இப்போ சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அங்கே அந்த 3D பிரிண்டிங் மிஷின் இருக்குன்னா அங்கே வந்து அதுக்கான டேட்டாஸ், அவங்க எந்த சைஸில் ஹார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டாஸை வந்து இன்புட் கொடுக்கும்போது ஒரு 1 hourல வந்து நமக்கு அதுக்கான அந்த ஹார்ட் வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை ஹார்ட் வந்து அது ரெடி பண்ணி கொடுத்துரும். நீண்ட நேரம் ஆகும். இதனால் மருத்துவத்துறையில் உள்ளுறுப்பு செயல் இழப்பினால் ஏற்படும் இறப்பு வந்து தவிர்க்கப்படுகிறது. 4th பாயிண்ட், முப்பரிமாண அச்சு மூலம் அந்த மருத்துவமனையிலே செயற்கை உள்ளுறுப்பை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஒரு எலும்பை நம்ம கையில் இருக்க எலும்பா இருக்கட்டும், சிறுநீரகமா இருக்கட்டும், இதயமா இருக்கட்டும், அதற்கான அந்த நமக்கு டேட்டாஸை வந்து அதில் கொடுக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு பர்டிகுலர் டைம்லேயே வந்து அந்த செயற்கை உள்ளுறுப்பை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இதனால நிறையவே வந்து உயிரிழப்புகள் தவிர்க்கப்படுகிறது. வயதானவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து சிறுநீரக செயலிழப்புங்கிறது, சிறுநீரகம் வந்து மற்ற நேரத்தில் சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மூலமாக வந்து கிடைக்கும் போது அவங்க நீண்ட நாள் வந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விண்வெளித்துறை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விண்வெளி அச்சின் பயன் விண்வெளி துறையில் முக்கியமானதாக விளங்குகிறது. செகண்ட் பாயிண்ட், விண்கலங்களில் சிறிய அளவிலான பாகங்கள் அதிக அளவில் பயன்பாடுகளில் உள்ளனர். விண்வெளி இந்த ராக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்ட்ஸ் வந்து எக்கச்சக்க லெவலில் இருக்கும். அந்த சின்ன பார்ட்ஸை தான் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய அந்த ராக்கெட் அப்படிங்கிறது வந்து உருவாகிருக்கு. அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன பார்ட்ஸில் வந்து டேமேஜ் அப்படின்னு வந்தாலும் கூட அந்த சின்ன பார்ட்ஸை நம்ம மாற்றுறதுக்கு வந்து எங்கே வச்சு முடியும்? இப்போ விண்வெளிக்கு போயாச்சு ராக்கெட்டில், அங்கே ராக்கெட்டில் போயிட்டு ஒரு சின்ன பார்ட்ஸில் ஒரு டேமேஜ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு பார்ட்ஸில் டேமேஜ் இருக்குது, அதை வந்து அங்கே வச்சு மாற்றணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அங்கே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால இந்த 3D பிரிண்டிங் மிஷினை வந்து நம்ம அங்கே ராக்கெட்டில் கொண்டு போயிட்டோம்னா அங்கே வச்சு அந்த பார்ட்ஸுக்கான டேட்டாஸ் அந்த தகவல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பார்ட்ஸை அங்கேயே வந்து உருவாக்கிக்கிட முடியும். ஓகேங்களா. விண்வெளியில் இருக்கும்போது ஏதேனும் செயலிழந்த பகுதியை அதன் டிஜிட்டல் அளவுகள் மூலம் விண்வெளியிலே வந்து வடிவமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான்.
இதனால அந்த விண்வெளித்துறை அப்படிங்கும்போது அதுல வந்து நிறையவே வந்து இந்த 3D பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. இதோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மூலப்பொருட்களின் தேவையற்ற விரயம் வந்து தவிர்க்கப்படுகிறது. நிறைய வந்து நம்ம சப்போஸ் நம்ம கையால செய்யும் போது நிறைய வந்து பொருட்களோட வந்து அந்த டேமேஜ் ஆகுறது, வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும். பட் இதுல வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து குறைச்சிருவாங்க. செகண்ட் பாயிண்ட், பொருளை வடிவமைக்க குறைந்த நேரமே வந்து போதுமானது. நம்ம கைட்ட பண்றது வந்து அளந்து பண்ணுவோம். இது அப்படிலாம் இல்ல. நம்ம ஏற்கனவே டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அப்படிங்கும்போது ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படிங்கும்போது டக்குன்னு அதுக்கு எவ்வளவு நேரமோ நம்ம கைட்ட பண்றதை விட மிக குறைந்த நேரமே வந்து ஆகும். தேர்ட் பாயிண்ட், சிக்கலான வடிவமைப்பினை கூட இதன் மூலம் செய்ய முடியும். ரொம்பவே வளைஞ்சு போறத கூட மிக நுண்ணியமா அந்த பர்டிகுலர் அளவுல வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துரும். ஃபோர்த் பாயிண்ட், நுண்ணிய அளவுகளில் இருக்கும் பொருளை கூட உற்பத்தி செய்ய முடியும். முக்கியமா அந்த நம்ம சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லுறோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எம்எம்க்கும் ஒரு கம்மியான அளவுல தான் ஒரு லைன்ஸ் சர்க்கியூட் எல்லாம் போகும். அதெல்லாம் ரெடி பண்றது கூட இதுல இந்த 3D பிரிண்டிங்ல வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி அதோட ஒரு டேட்டாஸ். இதுல அதோட அப்ளிகேஷன் இருக்கு, அந்த 3D பிரிண்டிங் தான் என்ன இருக்கு, அதோட அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 3 விதமா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க எந்த டைப்ல, இது 3 டைப் இருக்கு, அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் 3D பிரிண்டிங் தான் என்ன. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.